ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணுறது போட்டிருந்தேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பட்டி பீஸ் எடுத்துக்கணும். கரெக்டாக 3 வச்சு நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிக்கணும். நேராக தையல் போட்டு 2 பட்டி பீஸும் அதே மாதிரி ஒரே அளவு வச்சு தைச்சிக்கணும். அதை நல்லா நம்ம கையால் இது பண்ணி விட்டு படிமான தையல் போட்டு அழகாக ஸ்டிச் பண்ணி 2 பட்டியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பேக் பார்ட் ரெடி பண்ணலாம். லைனிங்கும் மெயின் பீஸும் வச்சு மெயின் பீஸ் மேலே வர மாதிரியும் லைனிங் அடியில் வர மாதிரியும் வச்சு தைச்சோம்னா நம்ம திருப்பும்போது மெயின் பீஸோட இது மேலே வந்துடும். பாருங்கள், அழகாக வளைச்சி கொடுத்து நம்ம தைக்கணும். கரெக்டாக அளவு 1/4 இன்ச்சு அளவுலேயே நல்லா வளைச்சி கொடுத்து நம்ம தையல் போட்டுட்டு வந்தால் நமக்கு பேக் பார்ட் கழுத்து அழகாக நமக்கு வந்துடும். அப்புறமா நம்ம கீழே 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை நான் மடித்து ஃபோல்டு பண்ணி 2ஆக ஃபோல்டு பண்ணி அழகாக தையல் போட்டுக்கிட்டோம். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி தையுங்க, ரொம்ப அழகாக வரும். கீழேயும் நம்ம அடித்து திருப்பலாம். அது கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால் நான் 1 இன்ச்சு விட்டுருக்குறேன். அதனால் அது மடித்து தைச்சேன். அப்புறமா 2 பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாங்க. ஷோல்டர் அளவு வச்சு டாட் பிடிச்சி பாருங்கள், பேக் பீஸு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை அதே மாதிரி லைனிங்கும் மெயின் பீஸும் வச்சு நம்ம ஓரமாக தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டுருந்தோங்க இல்லைங்களா, அதை வச்சு தைச்சா திருப்பிக்கலாம். அழகாக பாருங்கள், கை அழகாக வந்துடுச்சு. அதே மாதிரி 2 கையும் நம்ம ஸ்டிச் பண்ணி வைக்கலாம். அப்புறமா சைடில் கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். அப்போ தான் அது முன்னாடி வச்சு தைக்கிறதுங்க, குடஞ்சி வெட்டுறது மட்டும். அதே மாதிரி இன்னொரு கைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி அதையும் மடித்து படிமான தையல் போட்டுக்கலாங்க. அழகாக மடித்து பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. அழகாக மடித்து படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 கையும் நமக்கு ஒரே அளவாக அழகாக வந்துடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். அடுத்தது நம்ம பிரிண்ட் பார்ட் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி லைனிங்கு மேலேயும் மெயின் பீஸ் அடியிலும் வச்சு நம்ம அதே 1/4 இன்ச்சு அளவில் தைச்சிட்டு வந்தோம்னா அழகாக வந்துடும். அதையும் நாம் திருப்பி மறுபடியும் படிமான தையல் அது மேலே போட்டுக்கணுங்க. நல்லா 2 தையல் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை அக் பண்ணிவிட்டு நம்ம படிமான தையல் அதுக்கு மேலேயே போட்டோம்னா ரொம்ப அழகாக நமக்கு வளைவு கொடுத்து தைக்கணும். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். முன்னாடி பீஸு பிரிண்ட் பீஸ் கழுத்து பாருங்கள், ஒரே லெவலில் அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி அளவுகளெல்லாம் நம்ம வெட்டும்போதே அழகாக எடுத்து வச்சுருக்குறோம். அதனால் நம்ம தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறமா கப்போட டாட் பிடிச்சிக்கலாங்க. நம்ம அளவு குறித்து வச்சுருக்கோம் அதே அளவில் கப்போட டாட்டும் அதே மாதிரி அழகாக நம்ம 2 தையல் போட்டுக்கலாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முக்கோண ஷேப்பில் 3 டாட்டும் கரெக்டாக வரணுங்க. அப்போ தான் நமக்கு கப் ஷேப் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுகள் மாறிச்சுன்னா அப்புறமா கப்பு முன்ன பின்ன போகிற மாதிரி ஆயிருங்க. அதனால் நீங்கள் அதே அளவு வச்சு 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு வச்சு அழகாக 3 டாட்டும் பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், 2மே ஃப்ரண்ட் பார்ட் அழகாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பட்டி ஜாயின் பண்ணலாம். பட்டி 2 சைடும் நம்ம எடுத்து வச்சு பார்த்தா அதே மாதிரி அழகாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே படிமான தையல் போடணுங்க. படிமான தையல் அழகாக நம்ம அளவுகள் குறித்து வச்சுருக்கிற அளவுகள் மேலேயே நம்ம தையல் ஓட்டிட்டோம்னா நமக்கு அளவு ப்ளவுஸோட அளவு கரெக்டாக வந்துடும். 2மே பாருங்கள் ஒரே அளவில் கரெக்டாக இருக்குது. அடுத்தது நம்ம வி அடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பக்கம் ரெடி பண்ணலாம். அது உள்பக்கம் வச்சு தான் தைக்கணும். நான் ஒரு 3 இன்ச்சு துணி எடுத்துருக்குறேன். அது உள்பக்கமாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். ஒரு தையலுக்கு 2 தையல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கணுங்க. அப்போ தான் நல்லா வி ஷேப் அடிக்கும்போது கொக்கி மாட்டும் போதும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் 2 தையல் போட்டிருக்குறேன். நீங்களும் அதே மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க, ரொம்ப அழகாக வரும். 3 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் நாம் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். நான் அது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் கொஞ்சோண்டு. 3 இன்ச்சு இருந்தால் நீங்கள் அதே மடித்து வச்சு வி ஷேப்புக்காக நல்லா மொத்தமாக கூட ஃபோல்டு பண்ணிடலாம். நான் 2 மடிப்பு மடித்து
ஃபோல்டு பண்ணிக்கிட்டோங்க. ஃபோல்டு பண்ணி வி அடிக்கிறதுக்காக வி வந்து சாப்பீஸில் போட்டு நல்லா அடையாளத்துக்காக நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அப்புறமா நம்ம தையல் விட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் சாப்பீஸில் வந்து வி வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் 4 வி 5 வி அது மாதிரி எத்தனை வேணாலும் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் அளவுக்கு எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து 2 தையல் போட்டு வி அடிச்சிட்டிங்கன்னா வி பக்கம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து கொக்கி பீஸ் வந்து தைக்கணுங்க. அது வந்து கொக்கி பீஸ் வந்து மேலே வச்சு தான் தைக்கணும். உள்ளே வச்சது வந்து வி ஷேப்புக்காக, இது வந்து மேலே வச்சு தான் தைக்கணும். கரெக்டாக அதே 1/4 இன்ச்சு அளவுலேயே மேலே வச்சு நல்லா தையல் ஒட்டிக்கலாங்க. அதையும் ஒரு 2 தையல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி 2ஆ 3ஆ ஃபோல்டு பண்ணி மடித்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மடித்து நம்ம வந்து ஒரு சுத்து தையல் ஒன்று போட்டுக்கலாம் மேலே. நல்லா அழகாக ஊசி உள்ளே இறக்கி வளைச்சி அழகாக நம்ம வந்து கொக்கி பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா 2மே ஒரே அளவில் வந்துடுச்சு பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறோம். பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் 2 வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் 2 ஒரே அளவாக இருக்குது. ஷோல்டர் வந்து நல்லா அழகாக 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்களும் 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள் கரெக்டாக அழகாக வந்துடுச்சு. அதே மாதிரி 2 சைடுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். எல்லாம் ஒரே அளவாக வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள் நமக்கு ப்ளவுஸ் அழகாக ரெடி ஆகிட்டு வருது. அடுத்தது நம்ம கை வந்து ஜாயின் பண்ணலாம். கை வந்து நாம் ஃபஸ்ட்டே அடையாளப்படுத்தி வச்சுருக்கணும் இல்லைங்களா, அந்த அடையாளத்தையும் அந்த ஷோல்டரையும் 2ஐயும் வச்சு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மேலேயே நம்ம ஃபஸ்ட்டே அளவுகள் விட்டுருக்குறோம் இல்லைங்களா தையலுக்காக, அந்த அளவுலேயே வச்சு அழகாக நல்லா வளைச்சி கொடுத்து நம்ம வந்து தைச்சிக்கிட்டே வந்தோம்னா கை ஜாயின் பண்ணுறது வந்து நமக்கு அழகாக வந்து கிடைச்சிரும். அந்த முன்னாடி வந்து நம்ம கொஞ்சமாக குடஞ்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து முன்னாடி பக்கம் வர மாதிரி வச்சு தைக்கணும். அதே மாதிரி 2 கைக்குமே நம்ம வந்து கொஞ்சம் அடையாளப்படுத்தியிருக்கிறோம், முன்னாடி கொஞ்சம் விட்டு இருக்கிறோம். அதையே வந்து நம்ம முன்பக்கம் தான், அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். இப்போ வர 2 கையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்தது அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடுப்பு கை எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். பாருங்கள் ப்ளவுஸ் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஒரே அளவில் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக அழகாக ப்ளவுஸ் தைச்சி பழகிக்கலாம். ரொம்ப அழகாக வந்துடுச்சு பாருங்கள்.